friends, நான் உங்க மீனா ஹோப் யோகா அகாடமில இருந்து. இன்னைக்கு நாம டம்பிள்ஸ் வொர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? மொத்தம் 31 வொர்க் அவுட் நான் கத்து கொடுக்க போறேன். உங்களுக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ நீங்க அதெல்லாம் செய்யலாம். நம்மளுடைய ஆர்ம்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், ஷோல்டர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், நெக் மசில் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும், ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகவும், ஸ்பைனை சரி பண்றதுக்காகவும் நாம இந்த வொர்க் அவுட்ஸ் செய்யறோம். ஓவராலா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்கும்போது மசில் நல்லா ஆக்டிவேட் ஆகி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் அதிகரிக்கும். ஸோ எனர்ஜி லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகலாம். ஓகே, ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது எப்படி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து 3 kg டம்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எத்தனை கேஜி ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. 1, 2, 3 அப்படி ஸ்டார்ட் பண்ணி 5, 10, 15 கேஜிஸ் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் லிஃப்ட் பண்ணலாம். ஓவராலாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்பொழுது நிறைய மாற்றங்கள் உடலில் நிகழ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் குறையும், நிறைய பிரச்சனைகள் நாம சரி பண்ண முடியும். லெட்ஸ் லேர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரிஸ்டுக்கான எக்ஸசைஸ். ஸோ அப்பர் ஆர்ம்ஸை உடம்போட இப்படி ஒட்டி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுக்கிறோம் கையா. 4 ஆர்ம்ஸை முன்னாடி இப்படி நீட்டிட்டு இப்படி 2 கையால் டம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரிஸ்ட் அப் அண்ட் டவுன். 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த எக்ஸசைஸை நம்ம 5 டைம்ஸ் செஞ்சு கற்றுக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை கவுண்ட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 5 அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்ட் இன் அண்ட் அவுட். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன் அண்ட் அவுட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. இது ரெண்டும் ரிஸ்டுக்கான ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் எல்போக்கானது. அதே மாதிரி அப்பர் ஆர்ம்ஸ் உடம்போட ஒட்டி வச்சுட்டு இங்க இருந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் மூவ்மெண்ட் கொடுக்க போறோம். எல்போ ஓபன் அண்ட் க்ளோஸ். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் எல்போ அப் அண்ட் டவுன். பைசப் கர்ல்ஸ் சொல்றோம். கை எப்படி வச்சுக்கிறோம், அப்பர் ஆர்ம் உடம்பு ஒட்டியே தான் இருக்கணும். இப்படி பிரிச்சிருந்து இப்படி செய்யக்கூடாது. ஓகேங்களா? இப்படி இருக்கணும். உள்ளங்கை வெளிநோக்கி இருக்க மாதிரி இருக்கணும். இங்க இருந்து 1, 2, 3, 4, 5. அடுத்தது ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன். கையை மேலே உயர்த்திட்டு நம்மளுடைய ஃபோர்ஆர்ம் மட்டும் பெண்ட் பண்ணணும். எல்போவை பெண்ட் பண்ணி ஃபோர்ஆர்ம் மட்டும் பின்னாடி கொண்டு போகணும். அப்பர் ஆர்ம்ஸ் அதே பொசிஷன்ல இருக்கணும். அப்பதான் நம்ம ட்ரைசெப்பை ஆக்டிவேட் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5. Relax. Next one single arm press. Arm pressனா தலையில இருந்து ஷோல்டர் வரைக்கும் கையை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆர்ம் பிரஸ்ல ரைட் ஹேண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1, 2, 3, 4, 5. இப்போ கையை மேல தூக்கும்போது தலைக்கு மேல ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த ஆர்ம்ஸ் வந்து உங்களுக்கு காதை ஒட்டி வரணும். இப்படி பின்னாடி வரைக்கும் தான் போக வேண்டாம். ஸ்ட்ரைட்டா வச்சா போதும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட். 1, 2, 3, 4, 5. Next exercise double arm press, both the hands together. இங்க இருந்து 1, 2, 3, 4, 5. Very good. Next exercise back flies. பின்னாடி பறக்கணும் அப்படி சொல்றோம் இல்லையா, பேக் ஃப்ளைஸ். இதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கால்களை விரிச்சு நின்னுக்கலாம். கொஞ்சமா பெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா டீப் பெண்ட் பண்ணல, கொஞ்சமா பெண்ட் பண்ணிட்டு கைகளை இங்க வச்சுக்கிறேன். செஸ்ட்டுக்கு நேரா டம்பிள்ஸ் நம்ம இப்படி ஹோல்ட் பண்றோம். இங்க இருந்து பின்னாடி செஸ்ட் ஓபன் பண்றேன். 1, 2, 3, 4, 5. அடுத்த ஒர்க் அவுட் சீசா ரோ. ஃபுல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன். சீசானா ஒன்று மேலே வரும்போது ஒன்று கீழே வரணும் இல்லையா, அந்த மாதிரி மேலே அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குற ஹேண்ட்ஸ்க்கு ரோ பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5. குட். நெக்ஸ்ட் ஒன் சைடு ரோ. ஓகேங்களா? சைடில் நான் ரோயிங் மூவ்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக்கை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க. பாடியை பெண்ட் பண்ணி
left hand left thighsல ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். I am going to move the right hand now. இங்க கால் ankle கிட்ட இருந்து கைகளை மேல ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வரணும். 1 2 3 4 5. Then other leg. Right leg forward, right hand on the right thigh, move your left hand. 1 2 3 4 5. Next exercise ஓட பேரு around the world அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? இங்க வச்சுக்கறோம். இந்த இடத்துல கீழ நம்ம தைஸ்க்கு நேரா கையை இப்படி கீழ வச்சுக்கிட்டு இந்த டம்பிள்ஸ்னோட இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து சைடுல ரைஸ் பண்ணி தலைக்கு மேல திருப்பி போய் கனெக்ட் பண்ணி இங்க வரணும். ஓகேவா? இது around the world. 1 2 3 4 5. Very good. Next exercise lateral raise. சைடுல ரைஸ் பண்ண போறோம். ரெண்டு கையையும் தொட சைடுல பக்கத்துல வச்சுக்கிறோம். இங்க இருந்து ஷோல்டர் வரைக்கும் கையில ரைஸ் பண்றேன். 1 2 3 4 5. அடுத்தது front raises. தைஸ்ல front thighsல விடைய வச்சுக்கிறோம். இங்க இருந்து chest வரைக்கும் தூக்குறேன். 1 2. You should come back to thighs. சைடுல பின்னாடி கை பின்னாடி வரைக்கும் போக கூடாது. இங்க இருந்து இப்படி கொண்டு போக கூடாது. தைஸ்ல இருந்து chest தான். 2 3 4 5. Very good. Next exercise combo of these two. Lateral raise ஐயும் front raises ஐயும் சேர்த்து செய்ய போறோம். ஒரு கை lateral போறோம், ஒரு கை frontல வரணும். 1. அடுத்து இந்த சைடு 2 3 4 5. Good. Next exercise forward kicks. Boxing kicks மாதிரி நம்ம பண்ண போறோம். இங்க chest மேல வச்சிட்டு இங்க வரைக்கும் போயிட்டு அப்புறம் இந்த கை. 1 2 3 4 5. Next workout full arm swing. என்ன செய்யறோம்னா கைகளை பின்னாடி இருந்து தலை மேல வரைக்கும் ரைஸ் பண்ண போறோம். ஃபுல்லா ஸ்விங் பண்ண போறோம். Okay, both the hands together. Ready? 1 2 3 4 5. Next exercise downward swing. கீழ இருந்து நம்ம ஸ்விங் பண்ண போறோம். forward backward. மேல chest வரைக்கும் ரைஸ் பண்ண கூடாது. hip level தாண்டி போக கூடாது. First right hand forward backward. 1 2 3 4 5. Then left hand. 1 2 3 4 5. Then both the hands together. 1 2 3 4 5. Then both the hands alternatively. 1 2 3 4 5. Next hammer curl tricep extension. ஒரு செட்ல 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். மொத்தம் நம்ம 5 counts. So 5 times பண்ண போறோம். 30 steps வரும். hammer curlனா இப்படி bend பண்ணணும். tricep extension இங்க இருந்து இப்படி பண்ணணும். So ரெண்டுத்தையும் சேர்த்து நாம செய்ய போறோம். hammer curl tricep extension. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Very good.
Next one, lateral bends. So right hand இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருந்து சைடுல லேட்டரலா பெண்ட் பண்ணும்போது கையை ரேஸ் பண்ணி திருப்பி இங்க கொண்டு வரோம். 1 2 3 4 5. அடுத்து இந்த 1 2 3 4 5. next squat press. அதுக்கு கால்களை கொஞ்சம் விரிச்சு வச்சு ஆர்ம் பிரஸ்ஸோட சேர்த்து ஸ்குவாட்டும் செய்ய போறோம். சோ இங்க இருந்து இங்க கை கீழ வரும்போது உடம்பையும் கீழ இறக்கணும். நீயை பெண்ட் பண்ணி ஸ்குவாட் பண்ண போறோம். 1 உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்குவாட் பண்ணுங்க. 2 3 4 5. next exercise, clapping மாதிரி front and back touches. okay, so இங்க இருந்து கையை கொண்டு போய் ரெண்டு ஃப்ரண்ட்ல இப்படி செஸ்ட் நேரா இங்க டச் பண்ணனும். அப்புறம் பின்னாடி கொண்டு போய் இங்க டச் பண்ணனும். 1 2 3 4 5. next exercises வந்து single dumbbell யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்படி பிடிச்சுக்கணும். சிங்கிள் டம்பிள் யூஸ் பண்ணும்போது இப்படி ரெண்டு கைகளால இப்படி பிடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுல சைடு ரேசஸ். ஓகேங்களா? சோ என்ன செய்றோம், இங்க இருந்து லெஃப்ட் தைல இருந்து ரைட் ஷோல்டருக்கு கையில கொண்டு போறோம். இதுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வரேன். 1 2 3 4 5. then 1 2 3 4 5. next exercise, forward bends. okay, இங்க இருந்து pendulum movement. forward bendsல pendulum movement, pendulum swing போல நம்ம hands swing பண்ண போறோம். 1 2 3 4 5. next one, front rotation. okay, so chest நேரா இங்க கை வச்சுக்கிறீங்க. இங்க இருந்து front rotation. 1 2 3 clockwise பண்ணுவோம். 4 5. then anti clockwise. 1 2 3 4 5. again clockwise or 2 times. 1 2. okay, next exercise, halos. okay, around your neck head சொல்லுவோம். okay, இங்க இருந்து தலையில பின்னாடி கை கொண்டு போய் ஃப்ரண்ட்ல வந்து திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணனும்னா ஒரு கவுண்ட். 1 2 3 4 5. very good. next one, front raises. okay, thighs ல இருந்து above your head ரெண்டு கையை இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா தலைக்கு மேல வரணும். பின்னாடி போக கூடாது கை. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5. next, thighs to neck. front raises லே thighs to neck மேல வரைக்கும் போயிட்டு அப்புறம் கை பின்னாடி விரிச்சு கொண்டு வரணும். நெக் கொண்டு வரணும். திரும்பி மேல போய் கீழ வரணும். ஓகே, 1 2 3 4 5. next, side stretch. அதுக்கு டம்பிள்ஸ் இப்படி பிடிச்சி கழுத்துக்கு பின்னாடி வச்சிட்டு இங்க இருந்து பேக்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணனும் to the sides. 1
2 3 4 5. Next, around your hip. Okay, first என்ன செய்யறோம்னா left handல dumbbells hold பண்ணிக்கிறோம். left handல இருந்து right hand கொடுத்து பின்னாடி கொண்டு போய் right handல இருந்து left handல வாங்கணும். 1 2 3 4 5. Then opposite direction. 1 2 3 4 5. Again clockwise 2 times. 1 2.